குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் நேச்சுரல் ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நமக்கு ரெட்டிகுலின்னு சொல்லி பார்த்துட்டோம் பார்ட் 1. இப்போ பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது மார்ஃபின். ஓகே, இந்த மார்ஃபினோட ஸ்ட்ரக்சர் ரைட் சைடில் போட்டிருக்கேன். இட் இஸ் சிக்ஸ் மெம்பர்ட் ரிங் 3 ஃபியூஸ் ஆகிருக்கிறது. ஓகே, இதுதான் என்னென்னா இட் இஸ் நியூக்ளியஸ். இதோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது C17H19NO3. It is the molecular formula of morphine. Okay. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதோட பேசிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்த்ரின் நியூக்ளியஸ், தட் இஸ் 3 ஃபியூஸ் ஆகிருக்கிற 3 பென்சின் ரிங்ஸ். இதில் நமக்கு இப்படியும் ஃபியூஸ் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரியும் எப்படி இதை ஃபினான்த்ரினுக்கு நிறைய பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியும் ஃபியூஸ் ஆகி வரலாம். இந்த மாதிரி 3 பென்சின் ரிங் ஃபியூஸ் ஆகிருக்கிறது தான் ஃபினான்த்ரின். ஸோ இப்போ இதோட மெயின் மாலிகுலர் ஃபார்முலா, அடுத்தது இதோட நியூக்ளியஸ் என்னென்னா ஃபினான்த்ரின் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் நைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது டெர்ஷரி, பிகாஸ் இந்த நைட்ரஜனை சுற்றி 1 2 3 3 குரூப் இருக்கிறதுனால இந்த நைட்ரஜன் tertiary nitrogen. Next one is இதோட சீஃப் எதில் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓபிஎம். ஓபியத்துலேயும் இதோட சோர்சஸ் நிறைய கிடைக்குது. இட் இஸ் த ஃபஸ்ட் ஆல்கலாய்டு ஐசோலேட்டட். இது பிளான்ட்லேருந்து ஐசோலேட் பண்ண ஃபஸ்ட் ஆல்கலாய்டு இதுதான். இந்த மார்பின் தான் ஃபஸ்ட் ஆல்கலாய்டு. isolated from plant sources. Okay, that's all. அடுத்ததாக இது ஹெராயின் இதுக்கு, அதாவது இந்த ஹெராயினுக்கும் மார்ஃபினுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மார்ஃபினில் 2 OH இருக்குது. ஓகே, இந்த 2 OHலையும் ஹெச்சுக்கு பதிலாக நமக்கு 2 அசிட்டேட் குரூப்ஸ், அசிட்டேட் குரூப்ஸ் வந்ததுன்னா இட் வில் பி, தட் இஸ் மார்ஃபின் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹெராயின். ஸோ மார்ஃபின் எப்படி ஹெராயினாக கன்வெர்ட் பண்ணணும், மார்ஃபினில் இருக்கிற அந்த 2 OHலையும் இருக்கிற ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அசிட்டேட் குரூப் வந்ததுன்னா இட் வில் பி ஆக்ட் ஆஸ் எ ஹெராயின். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த மார்ஃபினில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மொத்தம் 2 OH இருக்குது. அந்த 2 OHல இந்த OH எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற OH எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் எ ஃபீனாலிக் OH. ஓகே, ஸோ இது ஃபீனாலிக் OH அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக என்ன டெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடு. ஃபெர்ரிக் குளோரைடாக இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஃபீனாலுக்கான டெஸ்ட். ஒரே ஒரு OH மட்டும் தான் ஃபீனாலுக்கான டெஸ்ட். பட் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் எ பென்சின் ரிங். ஓகே, இது ஒரு 6 மெம்பர்ட் ரிங் தானே தவிர இது அந்த பென்சின் ரிங், அந்த ரிங் உள்ள அந்த டபுள் பாண்ட்லாம் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற OH இட் இஸ் நாட் எ ஃபீனாலிக், இட் இஸ் எ நார்மல் OH. ஓகே, ஆல்கஹாலிக் OH. அப்போ பார்க்கும்போது நம்பர் 7 இதில் ஒரே ஒரு ஃபீனாலிக் OH இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ ஆல்கஹாலிக் OH. தட் இஸ் அந்த ஆல்கஹாலிக் OH எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்கஹாலிக் OH செகண்டரி ஆல்கஹால். இட் இஸ் எ செகண்டரி. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே கார்பனில் ஒரே ஒரு H மட்டும் இருக்கும். ஓகே, இந்த கார்பனில் இந்த இடத்துல ஒரே ஒரு H மட்டும் இருக்கும். இந்த 2 பாண்ட் வருது. அப்போ டோட்டலாக ஒரு H இருக்கிறதுனால இந்த இடத்துல இட் வில் பி ஆக்ட் ஆஸ் எ செகண்டரி OH. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இந்த மார்ஃபினை நாம் மெத்திலேட்டட் பண்ணுறோம். மெத்திலேட்டட் பண்ணும்போது இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கொடைன். ஸோ மார்ஃபின் மெத்திலேஷன் பண்ணும்போது CH3I போட்டு மெத்திலேட் பண்ணும்போது இந்த aqueous KOH மீடியத்தில், இந்த பேசிக் மீடியத்தில் மெத்திலேட் பண்ணும்போது இட் வில் பி கன்வெர்ட் இன்டு கொடைன். இதோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லி மார்ஃபினோட ஃபார்முலா நமக்கு தெரியும், C17H19NO3. தட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் மார்ஃபின். இந்த கொடைனில் நம்ம ஜஸ்ட் ஒரு CH3 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த CH3 அப்படிங்கிறபோது நமக்கு எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெத்திலேஷன் எல்லாமே ஆல்கஹால், அது என்னன்னா இந்த மாதிரி பிரைமரி செகண்டரி ஆல்கஹாலில் தான். இந்த primary secondary alcohol எக்காந்து கொண்டு மெத்திலேஷன் நடக்காது. நமக்கு டைரெக்டாக எதில் போயிடும்னா மெத்திலேஷன் goes to phenolic OH.
ஓகே, அந்த ஃபினாலிக் இருக்கிற ஓஹெச்சில் இருக்கிற ஹெச் வந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல CH3. ஸோ CH3 வந்தாட்டு அதோட ஃபார்முலா என்ன வேணா C18. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு CH3 ஆட் பண்ண தெரிந்தது H21NO3. தட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கொடைன். ஓகே, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது OH லிசன், இந்த OH வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபீனாலில் இருக்கிற OH will be converted into இந்த ஃபீனாலில் இருக்கிற இந்த பாண்டில் இருக்கிற OCH3 கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த OH என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த OH OCH3. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 9. இந்த கொடைன் எடுத்துட்டு நம்ம ஆக்சிடைசேஷன் பண்ணுறோம். ஸோ கொடைன் கொடைன் இதை வந்து ஆக்சிடைசேஷன் பண்ணும்போது நமக்கு CrO3 குரோமிக் ஆக்சைடு போட்டு ஆக்சிடைசேஷன் பண்ணும்போது நமக்கு கொடைனோன். ஸோ CODEINONE. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார்முலாவில் C18H19NO3. ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடைசேஷன் ஆகுது. இந்த ஆக்சிடைசேஷனில் எது நடந்திருக்கு அப்படின்னா இந்த இதில் நடந்திருக்கிறத அதாவது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்சஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொடைனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த OH வந்து என்னவோ மாறி இருக்குன்னா CH3. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்கும்போது செகண்டரி ஆல்கஹால் இருக்கும். ஓகே, கொடைனில் செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. இந்த செகண்டரி ஆல்கஹால் நமக்கு தெரியும் ஆக்சிடைசேஷன் பண்ணோம்னா இது வில் பி கன்வெர்டட் இன்டு கீட்டோன். தட்ஸ் ஆல். ஓகே, இது ஜஸ்ட் என்னவா மாறிடும் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கீட்டோனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் கொடைனோன். நமக்கு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இது செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கிறதுனால it will be converted into ketone. That's all. Next one is இந்த கொடைன் எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ரெடக்ஷன் ஹைட்ரஜன் போட்டு ரெடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா it will be converted into saturated. பட் இதில் வந்து பார்க்கும்போது சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் எத்தனை ஹைட்ரஜன் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ 2 ஹைட்ரஜன் மட்டும்தான் தேவைப்படுது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதில் என்ன நடந்திருக்குன்னா C double bond C it will convert into C single bond C. அப்போ ஒரே ஒரு மாலிகுல் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தால் போதும். அப்படிங்கிறப்ப இதில் எவ்வளோ டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒன்லி 1 டபுள் பாண்ட். தட் இஸ் ஒன்லி 1 CC டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் அன்சாச்சுரேட்டட் தான். பட் அன்சாச்சுரேட்டடில் ஒரே ஒரு மாலிகுல் ஹைட்ரஜன் வர்றதுலேருந்து ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த இந்த மார்ஃபினோட ஸ்ட்ரக்சரில் நமக்கு பார்க்கும்போது இதோட நியூக்ளியஸ் நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அ ஃபினான்த்ரின் நியூக்ளியஸ். 3 பென்சின் ரிங் ஃபியூஸ் ஆகிருக்கிறது ஃபினான்த்ரின். அதுக்கப்புறம் ஈபாக்சைட் 2 OH இருக்குது. அதில் ஒரு OH வந்து ஃபீனாலிக் OH. தட் இஸ் it is the phenolic OH. Number 1 is a phenolic OH. Number 2 is a hydroxide. Okay, hydroxyl OH. Okay, இதில் வந்து இந்த இருக்கிற hydroxyl OH phenolic OH இதெல்லாம் வந்து நாம் அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ மார்ஃபின் எடுத்துக்கிறோம். மார்ஃபின் எடுத்துட்டோம்னா இதில் C16H16NO, இதில் OH CHOH தனித்தனியாக இருக்குது. இதில் நாம் மெத்திலேஷன் தட் இஸ் ஜீசல்ஸ் மெத்தடில் மெத்திலேஷன் பண்ணும்போது இதில் இருக்கிற OH அதாவது ஃபீனாலிக் OH என்றைக்குமே ஜீசல் மெத்தடில் மெத்திலேஷன் பண்ணும்போது அந்த ஃபீனாலிக் OH இஸ் கன்வெர்டட் டு OCH3. ஓகே, மீத்தாக்சைடாக மாறக்கூடியது. ஓகே, இதில் வந்து செகண்டரி இதில் இருக்கிற இன்னொரு OH வந்து இட் இஸ் அ செகண்டரி OH. ஓகே, இந்த OH செகண்ட் பொசிஷனில் இருக்கிற OH வந்து இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஷுட் நாட் அண்டர்கோ ஜீசல்ஸ் மெத்தட். இப்போ இதில் OH வந்து ஃபீனாலிக் OH வந்து என்னவா மாறி இருக்குன்னா OCH3. தட் இஸ் திஸ் OH வில் கன்வெர்டட் இன்டு OCH3. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து குரோமிக் ஆசிட் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது இது வந்து செகண்டரி ஆல்கஹால் நமக்கு தெரியும். இது இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹால் என்றைக்குமே ஆக்சிடேஷன் பண்ணும்போது வி கெட் கீட்டோன். அப்போ என்ன ஆகுன்னா இந்த CO வில் கன்வெர்டட் இன்டு C டபுள் பாண்ட் O. ஸோ இங்கே பாருங்கள் C டபுள் பாண்ட் O. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு OCH3 வந்துருச்சு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். மார்ஃபினை மெத்திலேஷன் பண்ணால் கிடைக்கிறது தான் கொடைன். ஸோ மார்ஃபினை மெத்திலேட்டடு மார்ஃபின் இஸ் கால்ட் அஸ் அ கொடைன். தட்ஸ் ஆல். அந்த கொடைனை நம்ம மறுபடியும் ஆக்சிடைசேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குரோமிக் ஆசிட் போட்டு பண்ணும்போது நமக்கு கொடைனோன். ஸோ அந்த கொடைனோன் எப்படி கிடைக்கிது அப்படின்னா
இந்த secondary alcohol is converted into ketone. That's all. Again, this cotinone is converted into methyl derivatives, dimethyl derivatives. இதில் again நம்ம மெத்திலேஷன் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த CO வந்து என்னவாமனா COCH3 திரும்ப மெத்திலேஷன் பண்ணும்போது இன்னொரு மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில், 2 மெத்தில் இருக்குது. இது இட் இஸ் அ டைமெத்தில் டெரிவேட்டிவ் ஆஃப் மார்ஃபின். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ அடுத்ததாக இந்த மார்ஃபினை நம்ம ஜிங்க் போட்டு டிஸ்டிலேஷன் பண்ணும்போது இதோட ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி ரெண்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்த்ரின் இதோட பேசிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபினான்த்ரின். அடுத்ததாக அதில் இருக்கிற பேஸ் தட் இஸ் நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன், OH, இந்த ஈபாக்சைடு இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஃப்ராக்மெண்டேஷன் ஆகிடுது. ஓகே ஓகே இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் என்னென்னலாம் கிடைக்குது, அதாவது ரெண்டாக பிரேக் பண்ண, அதாவது அதை அப்படியே ரெண்டு எல்லாம் தனித்தனியாக பிரிக்கும்போது இதில் ஃபினான்த்ரின் நியூக்ளியஸ் இருக்குது. அடுத்த ஐசோகோனிலைன் அப்படிங்கிறது லிசன், இந்த பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங்கோட நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் பேஸ் இதை மட்டும் தனியாக எழுதுகிறோம். இந்த ஐசோகுனின் பர்ஃபெக்டாக கிடைக்காது, அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைக்கும். இதிலேருந்து நான் எடுக்கும்போது நைட்ரஜன் இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி இப்படி வரும். ஸோ இட் இஸ் அ ஐசோகுனிலைன், ஜஸ்ட் லைக் ஆஸ் அ ஐசோகுனிலைன் அந்த ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது ஃபியூரான், நமக்கு தெரியும், இது பார்க்கும்போது ஃபியூரான். அடுத்த இதை மட்டும் தனியாக எடுக்கும்போது ஈத்தர். நைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெர்ஷரி நைட்ரஜன், டெர்ஷரி அமீன். நைட்ரஜன் வந்து இந்த இடத்துல டெர்ஷரி அமீன் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்கஹால், 2 ஆல்கஹால் இருக்குது. அதில் ஒரு ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலிக் ஆல்கஹால், தட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். ஆல்கஹாலிக்கில் இது வந்து இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபீனாலிக் ஆல்கஹால். இது ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை எப்படி வந்து ஐயூபேக் நேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக ஐயூபேக் நேம் பண்ண முடியாது. இதோட ஃபஸ்ட்டு இந்த மார்ஃபினான் அப்படிங்கிறது பேசிக், அதிலிருந்து ஐயூபேக் நேமே கொண்டுட்டு வர முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்பரிங் இஸ் அ மஸ்ட். இதில் நம்பரிங் பண்ணும்போது ஒவ்வொரு பென்சின் ரிங்காக நம்பரிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் தட் மேலே இருக்கிற பென்சின் ரிங், அடுத்ததாக கீழே இருக்கிறது, மூணாவது நடுவில் இருக்கிறது, நாலாவது இந்த குயினலினில் இருக்கிற இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதில் மொத்தம் 4 பென்சின் ரிங் இருக்கிற மாதிரி நாம் கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3 அதுக்கப்புறம் இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங். ஓகே, தட்ஸ் ஆல். இப்படி தான் நம்பர் பண்ணணும், பார்க்கலாம் எப்படி நம்பரிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் 1, 2, 3, 4. ஓகே, மேலே இருக்கிற ரிங் முடிச்சது. அடுத்தது செகண்டாக இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன். 5, 6, 7, 8 கீழே முடிச்சது. அடுத்ததாக நம்ம சென்டர் ரிங் 9, 10, 11, 12, 13. ஓகே, இந்த 3 ரிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 12. ஸோ 3 ரிங்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கார்பனையுமே வந்து நம்பர் பண்ணிட்டோம். இதோட சேர்த்து 14. ஓகே, இந்த 3 ரிங்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஹெட்ரோசைக்ளிக் போகிறோம். 15, 16, 17. தட்ஸ் ஆல். இதோட நம்பரிங் முடிஞ்சது. இப்போ இதில் என்னென்னா நேமிங், ஐயூபேக் நேம். இதில் ஐயூபேக் நேமில் இந்த ஐயூபேக் நேமில் 5,6 ஆல்ஃபா. இந்த 5,6 அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன், தட் இஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இந்த ஹைட்ரஜனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி 5வது 6வது பொசிஷனில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனையும் அந்த OH இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இது வந்து ஆல்ஃபா பொசிஷன் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது 17ல் மெத்தில் இருக்குது. 17ல் வெறும் மெத்தில் அப்படிங்கிறதோட என் மெத்தில். ஓகே, நைட்ரஜனில் மெத்தில். 7,8 டைடிஹைட்ரோ 7, 8 ஆக்சுவலாக இதை மார்ஃபினைன்லேருந்து கொண்டு வரது. மார்ஃபினைனில் இந்த இடத்துல ஆக்சுவலாக சேச்சுரேட்டடு, டபுள் பாண்ட் வராது, இட் இஸ் அ சேச்சுரேட்டடு. அதனால் இந்த இடத்துல நாம் சேச்சுரேட்டிலேருந்து
ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இங்கே டபுள் பாண்ட் வந்திருக்கு. எந்தெந்த பொசிஷன்னா 7,8 டை டிஹைட்ரோ, 4,5 4ம் 5ம் ஈபாக்சி குரூப், தட் இஸ் ஓ இருக்குது ஈபாக்சி. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக மார்பினைன், இந்த பேஸ் இல்லாமல் ஈபாக்சி இல்லாமல் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் பாண்ட் வரும். 7,8 சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கும். ஓச் இருக்காது, இந்த 2 ஓச் இருக்காது. ஓகே, இது மார்பினைன். ஓகே, இந்த இடத்துல CH3 இருக்காது. இது மார்பினைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். நைட்ரஜனில் 7,8 பொசிஷனில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கிறோம். 4,5ல் ஈபாக்சைடு கொண்டு வந்திருக்கோம் மார்பினைன். 3,6 டயால், இது 6 OH, இது 3 OH, 3லையும் 6லையும் 2 ஆல்கஹால் குரூப் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இதோட IUPAC நேம். ஓகே, ஸோ இதோட மார்பின் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 மார்க் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன்லேருந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து கேட்கலாம். அந்த OH எவ்வளோ இருக்குது, அதோட ஃபார்முலாஸ், அதோட மாலிகுலர் ஃபார்முலா, இது மாதிரியும் நமக்கு நிறைய கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.